அனைவருக்கும் வணக்கம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐக்கிய ராஜ்யத்தில் வேல்ஸ் என்ற ஒரு இடம். வேல்ஸ் என்ற இடத்தில் ஒரு நம் நாட்டவர், அதாவது இலங்கை புறப்படமாக கொண்டவர் இங்கே வந்து இப்படி ஒரு கோயிலை, முருகன் கோயில், ஸ்கந்தவேல் என்ற ஒரு முருகன் கோயிலை உருவாக்கி 1973 எனக்கு பிறக்க வைத்தேன். அந்த நேரத்தில் இந்த கோயிலை ஆரம்பித்து 23 ஆண்டுகள், அதாவது பாருங்கள் 50 வருடத்தை பூர்த்தி செய்து எவ்வளவு பெரிய நிறுவனங்களை நிறுவி ஒரு மாபெரும் தேசத்தை வாங்கியிருக்கிறார். அவரை இங்கே காண்போம். இங்கே இருக்கிறார் பாருங்கள். இவர்தான் அந்த கோயிலை கட்டிய மாபெரும் மகன். இவருடைய குரு, இவரை பாருங்கள், சுப்பிரமணியம். அதாவது பெரிய ஒரு தேசத்தை வாங்கி இந்த வேல்ஸில் பெரிய உருவங்களை எடுத்திருக்கார். அப்படியோ ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தது அந்த நிலைகள் பாருங்கள். இலங்கையிலிருந்து, கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட 1927ஆம் ஆண்டு அவருடைய பயணம் ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து எவ்வளவு, அதாவது கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கதிர்காம கந்தனை கப்புராளைகள் போல் வாயை கட்டி பூசை செய்யும் முருகனுக்கு செய்யும் சேவையை இங்கே வெள்ளை இனத்தவரை வைத்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார். செய்வார்கள். இப்படி நாங்கள் வரும்போது பார்த்தா அவருடைய ஆரம்ப காலங்களில் பிரித்தானியாவின் ஆட்சி இருந்த காலத்தில் இருந்தே அவருடைய தொடர்பு இந்த சைவ பணிக்கு செய்யும் தொடர்ந்தவனமே இருக்கிறது. அவர் எப்போது இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், அவர் வரும்போது 8 பவுன்களோடு இந்த நாட்டுக்கு வந்தார். இந்த கோயிலை கண்டுபிடித்த 8 பவுன்களோடு வந்து அவருடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோடிக்கு மேல் கோடி என்று சொல்லலாம் பெரிய ஒரு தேசத்தை வாங்கி அதை கூட அரசாங்கத்தின் உதவியோடு நீதி பணங்களை செய்து சில அற்புதங்களை கொண்டு வரும் ஒரு கோயிலாக இந்த கோயில் வந்தது. நமது பிறமொழியைச் சேர்ந்த சிங்கள நண்பர்கள் தான் இந்த கோயில். இவர் தான் அவர் கதிர்காம கந்தனின் ஒரு தீவிர பக்தராக இருந்து வந்த. அப்படியே நீங்கள் வந்தீர்கள் என்றால் இங்கே அவருடைய சரித்திரங்கள் அவர் வந்த காலங்களில் எப்படி அந்த குரு இருந்தார், எப்படி அதை உருவாக்கினார், யாரை கொண்டு எல்லாம் செய்தார் பாருங்கள். அவருடைய சீடர்கள் எல்லோரும் வெள்ளை இனத்தவர்கள், சகோதரர்கள். அவர்களுடன் இணைந்து அவர்கள் எல்லாம் சுப்பிரமணியம் பாட்டுக்கள், இப்படி பல பாடல்களை எல்லாம் சேர்த்து கோர்வையாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரலாறுகளை காட்டுகிறார்கள். அந்த வரலாறுகள் முழுக்க முழுக்க கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். அப்படி அவருடைய வரலாறு வந்தவுடனே கோயில்கள் எல்லாம் கட்டி இங்கும் அவருடைய வரலாறுகள் சென்று கொண்டிருக்கிறது. அவரை இங்கே இருக்கும் வெள்ளையின மக்கள் குருவாக போற்றி அவருடைய வழியை இங்கு பல தொண்டு நிறுவனங்களை இப்போது நிறுவப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஸ்கந்தவேல் என்று கூகுளில் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். அப்படியே நீங்கள் அவருடைய கடைசி காலங்களில் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். வெங்கடாச்சலபதிக்கு அருமையான பூசையை வழங்கக்கூடியவர். பல நிறுவனங்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்து அந்த சிலைகளை எடுத்து ஒரு முகமாக்கி பல மிருகங்கள், யானைகள், புலியை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் அநேகமாக இருக்கின்றது. என்னால் அதுக்கு நாங்கள் இருக்கிற மண்டபடியால் அது தேவையில்லை. அதனால் பாருங்கள் பல விடயங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். யானை, மயில், இப்படி பல விலங்குகளும் இருக்கின்றது. அவருடைய இறுதிக்கால கட்டப்படங்கள் இங்கே இருக்கின்றது. வேல்ஸில் இருக்கும் முழு பத்திரிகைகளும் அவருடைய பெயர் இங்கே பிரபல்யமாகி இங்கு பூசை செய்பவர்கள், கடவுளை தூக்குபவர், முருகனை தூக்கி கொண்டு வருபவர்கள் எல்லோரும் நமது வெள்ளை இனத்தவர்கள் தான். பூசை செய்பவர் கூட பாடல்களை எவ்வளவு சந்தோஷமாக, அன்பாக பாடல்களை பாடி ஒரு அருமையான ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு
அடித்தளத்தை தந்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் இதயத்தை கொள்ளை கொண்டவர் வேல்ஸ் முருகன் ஆலயம்.